தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் இளைய தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் பாருங்க. நீங்களே நினச்சி பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35% ஓட்டு வாங்கியும் 108 எம்எல்ஏக்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 10ஏ 10 தொகுதி மட்டும் வின் பண்ணியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட சேர்ந்ததால ஒரு காரணத்தால தான் பிஜேபி வந்து டிவிகேவை வந்து அடி அடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட சேராம இல்ல பாமக கூட அப்படி சேர்ந்தா வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி சேர்ந்தா இப்படி சொல்றீங்க. எப்படிடா எங்க தலைவன் வந்து முதலமைச்சரா ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 சீட்டு டோட்டலா 112, 13 சீட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு வந்திருக்கு. இன்னும் 2 சீட்டு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூஸ் போயிட்டுருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 சீட்டு வந்து டிவிகேக்கு வந்து தேவைப்படுது. யாருடா வந்து ஆதரவு குடுப்பீங்க? அப்படின்ற மாரி தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதாவது கொஞ்சம் ஆதரவு குடுத்து, எப்படி தளபதி வந்து ஆட்சி நடத்துறாரு அப்படின்றத மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்த வந்து போலீஸ் அடிதடியா வந்து கலைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிவிகே ஆட்சி வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய ஆசையும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து அமையும். அதாவது இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ மட்டும் ஆதரவு கொடுத்து ஓரளவுக்கு சப்போர்ட்டா மட்டும் வந்தா கன்ஃபார்ம் வந்து ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது ஆட்சி அமையணும் அப்படின்றதான் நம்மளுடைய குறிக்கோளா போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விசிகே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தொகுதி இருக்கு போல. அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, இன்னும் ஒருத்தர் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா, கம்பல்சரி 118, 119 வந்துரும்னு நெனைக்கிறேன். அப்படி வந்ததுக்கப்புறமா கம்பல்சரி டிவிக்கு ஆட்சி அமையிறது கன்ஃபார்ம். ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கு. நம்ம தளபதியோடைய ஒவ்வொரு மூவும் வந்து எல்லாருமே இப்போ வந்து சோசியல் மீடியாவே எடுத்துக்கிட்டா, டிவிகே, டிவிகே, டிவிகே இத தவிர வேற எந்த நியூஸுமே எதுலயுமே வர்றதில்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாவே ஒரு தொகுதி அதாவது ஒரு ஸ்டேட்ல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் பெங்களூர் இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் வந்து அ ஜோசப் விஜயாகிய நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கிறேன் அப்படின்னு எப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. ஆம், எப் மறுபடியும் யாரெல்லாம் வந்து விஜய் கூட கூட்டணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.